ஃப்ராடு தானே நடக்குது, அதை வந்து நான் தட்டி கேட்டுட்ருக்கேன். ஒரு டீச்சரும் ஒரு இதே மாதிரி ஒரு 3-4 ஜோடிகள் உண்டு. இவங்க வந்து தனியாக கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. கேட்டால் எவிடன்ஸ் தாங்கன்னு. பள்ளியல் பகுதியிலேருந்து நான் வந்து சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 2019 என்னை அப்பாயின்மெண்ட் பண்ணி என்னை வந்து வேலையில் எடுத்தாங்க. ஸ்டெல்லாபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் வந்து ரிட்டையர்டான போஸ்ட்டில் என்னை எடுத்துகிட்டு நான் இவ்வளோ தான் மாஸ்டர் ரெஜிஸ்டரில் சைன் பண்ணிகிட்ருக்கேன். அடிக்கடி என்ன சொல்லுவாங்க, இறங்கிப்போ ஸ்கூல்லேருந்து இறங்கிப்போன்னு சொல்லுவாங்க. எனக்கு யாருமே எந்த முடிவுமே தார மாதிரி இல்லை. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எனக்கு கையில் இருக்குது. அடுத்து கரஸ்பாண்டண்ட்டை போய் பார்க்கும்போது அவர் சொல்லுவார், இங்கே போஸ்டிங் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. 2018-19 என்கிட்ட 5 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க. 2018-19 உள்ள ஃபிக்ஸேஷனை பார்த்தப்போ இப்போ போஸ்டிங் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ 2 தடவை நான் உள்ளே இருந்து அழுது போராட்டம் பண்ணினேன். எனக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ இடையில ப்ரொவின்ஷியல் வந்தாங்க. ப்ரொவின்ஷியல் வந்து உங்களுக்கு ஏதாவது பேச இருந்துன்னு சொன்னால் பேசுங்கன்னு சொன்னாங்க. ஃபாதரோட ரூமில் கேமரா கிடையாது, ஆஃபீஸில் கேமரா கிடையாது. என்னை வந்து அங்கே உள்ளே கொண்டு போய் நான் ஏதாவது பேச போனேன்னு சொன்னால் என்னை இட்டு மிரட்டுவாங்க. அனில் சார், லெலின் சார் இவங்க 2 பேரும் வந்து அடிக்கடி என்னை வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறது, ஒரு மாதிரியெல்லாம் கேவலமாக பேசுவாங்க. அப்போ நான் வந்து இதை வந்து கரஸ்பாண்டண்ட்டை ஒருக்க கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதுக்கு எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. இவங்க வந்து எப்போவுமே இங்கே குடிக்கிறதும் ஃப்ராடு தனம் பண்ணுறது தான் நடந்துகிட்டே இருக்குது. நான் யார்கிட்ட என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. இன்றைக்கி வந்து மாஸ்டர் ரெஜிஸ்டர்லேருந்து எனக்கு பேரை எடுத்திருக்காங்க. ஏன் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சண்டை பிடிச்சாங்க. ஃபாதர் சொன்னார், எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ கரஸ்பாண்டண்ட்டை போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க. கரஸ்பாண்டண்ட் எதுவும் சொல்லலை. நான் அதிலே வந்து போராட்டம் பண்ணுறதுக்காக இருக்கேன். இனி எனக்கு என்ன முடிவுன்னு உள்ளதே நான் தெரியாமல் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எதுக்காக இது பண்ணுறாங்க, எதுக்காக உங்களை இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன்? எதுக்காக பண்ணுறாங்கன்னு சொன்னால், இங்கே வந்து நிறைய ஃப்ராடு தானே நடக்குது, அதை வந்து நான் தட்டி கேட்டுட்ருக்கேன். நிறைய ஃப்ராடு தானேன்னு சொல்ல போனால் அப்படின்னா ஒரு டீச்சரும் ஒரு இதே மாதிரி ஒரு 3-4 ஜோடிகள் உண்டு. இவங்க வந்து தனியாக கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. கேட்டால் எவிடன்ஸ் தாங்கன்னு. இப்போ நாங்கள் டீச்சர்ஸ் இருக்கும்போதே என்ன எவிடன்ஸ் கொடுக்கணும்னு தெரியாது. எல்லா டீச்சர்ஸுமே பயந்து தான் வேலை பார்க்குறாங்க. யாருக்குமே நிமிர்ந்து பேசுகிறதுக்குள்ள தைரியம் இல்லை. அவங்க அப்படி பேசியாச்சுன்னு சொன்னால் உடனே அவங்கள வந்து பழி வாங்குறாங்க. அதனால் வந்து அவங்க யாருமே திறக்கிறது கிடையாது. எங்களை 2 ஸ்டாஃப் செக்ரட்டரிஸ் உண்டு. அவங்கள்ட்ட சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுறதுன்னு உள்ள ஒரு இதில் இருக்காங்க.